பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சிட்டில அரசின் கீழ்ப்படி ஒரு ஃப்ளைஓவர் கட்டுற வேலை ரொம்ப மும்முரமா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வேலையால அந்த வழிய போற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப பொறுமையா அந்த வேலை முடியறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலுக்கு போற பசங்க, பொருட்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு மார்க்கெட்டுக்கு போறவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த பிரிட்ஜ் கட்டுற வேலை மட்டும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்க அந்த பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்களோ அங்க பக்கத்துல ஜனங்க வந்துட்டு போறதுக்காக ஒரு சின்ன வழி இருந்துச்சு. ஆனா அந்த வழி ரொம்ப சின்னதா இருந்ததுனால அங்க அப்பப்போ டிராஃபிக் ஜாம் ஆயிட்டே இருந்துச்சு. அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆவறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்படி அந்த பிரிட்ஜ் கட்டுற வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே சிட்டில அந்த ஃப்ளைஓவருக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மேத்தா அவருடைய மனைவி மற்றும் பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்க மகனை பாசமா கோலுன்னு கூப்பிடுவாங்க. மேத்தா கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கறதுனால அதிகமா வீட்ல இருக்க மாட்டாரு. அவருடைய மனைவி கோலுவை ஸ்கூலுக்கு விட்டுட்டு மறுபடியும் திரும்ப கூட்டிட்டு வர்றது, மார்க்கெட்டுக்கு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மிஸ்ஸஸ் மேத்தா எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க கோலுவுக்கு சாப்பாடு செய்யணும், அவனை ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரணும். அதனால வேக வேகமா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவசரமா எல்லா வேலையும் முடிச்சு கோலுவை ஸ்கூட்டில உட்கார வச்சு ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்காக கூட்டிட்டு போனாங்க. கோலுவோட ஸ்கூலுக்கு போற வழி அந்த ஃப்ளைஓவர் கீழே தான் இருந்துச்சு. மிஸ்ஸஸ் மேத்தா அவசரத்துல அவங்க 2 பேரோட ஹெல்மெட் எடுக்க மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஃப்ளைஓவர் கீழே வரும்போது ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு. அவங்க என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ஃப்ளைஓவர் இடிஞ்சி எல்லாமே அவங்க மேல விழுந்துருச்சு. அப்படி அது அவங்க மேல விழுந்ததும் அவங்க 2 பேரு அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் பார்த்து அங்கிருந்த எல்லாருமே ஓடோடி வந்தாங்க. ஆனா அப்பவே அவங்க 2 பேரோட உயிர் பிரிஞ்சிருந்தது. நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. எப்பவுமே அந்த இடத்துல அதிகமா ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருந்துச்சு. யார் அந்த ஃப்ளைஓவர் மேல போனாலும் அந்த ஃப்ளைஓவர் கிட்ட கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். இப்படி ஆக்சிடென்ட் அதிகமா ஆகுறதும் நிறைய உயிர்கள் பிரியறதும் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதனால அந்த சிட்டியோட முனிசிபல் கார்ப்பரேஷன் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மீட்டிங்ல அந்த ஃப்ளைஓவர் சுத்தி சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுல எந்த விதமான ப்ரூஃப் கிடைக்கல அவங்களுக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஏன் அப்படி எல்லாம் நடக்குது, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட போனா. ஆனா அந்த பிரிட்ஜ் கிட்ட போனதும் அவளுக்கும் பயமாயிடுச்சு. அவளும் எல்லாரும் மாதிரி இறந்து போயிடுவாளோன்னு. ஆனா அவளுக்கு அங்க எதுவுமே நடக்கல. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவளுக்கு ஏன் எதுவுமே நடக்கலன்னு நினைச்சா. அப்போ அவளுக்கு பின்னாடி யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா நீ ஒருத்தி தான் இங்க என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்க. அவ திரும்பி பார்த்தா. அப்போ அங்க மிஸ்ஸஸ் மேத்தா மற்றும் அவருடைய மகனுடைய ஆத்மா இருந்துச்சு. அந்த ஆத்மா அவகிட்ட சொல்லுச்சு, அவ இந்த ஃப்ளைஓவர் கீழே வரும்போது அவ மேல இந்த ஃப்ளைஓவர் இடிஞ்சு விழுந்து அவ இறந்து போயிட்டா. அவளுக்கு அவளுடைய சாவுக்கு காரணம் யாருன்னு தெரியணும். அந்த ரிப்போர்ட்டர் கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிப்பேன்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அங்கிருந்து கிளம்புனான். அந்த ரிப்போர்ட்டர் வழியெல்லாம் அந்த அம்மா மகனை பத்தி நினைச்சிட்டே போயிட்டு இருந்தா.
அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. அடுத்த நாள் காலையில அவ சீக்கிரமாவே ஆபீஸ்க்கு போனா. அங்க போய் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த ஆபீசரோட அட்ரஸ் தெரிஞ்சது. அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பணத்துக்காக ஆசைப்பட்டு பிரிட்ஜ் கட்ட தெரியாத ஒரு மட்டமான கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்திருந்தான். அவ எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போனான். அங்க போய் பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பார்க்கவே ரொம்ப பாவமா அவனுடைய சேர்ல உட்காந்துட்டு இருந்தான். அவனை பார்த்து கோவமா அந்த ரிப்போர்ட்டர் இப்படி கேட்டா, நீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு மட்டமான கான்ட்ராக்டருக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்ததுனால அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்து ஒரு அம்மாவும் பிள்ளையும் இறந்துட்டாங்க தெரியுமா? அவங்க 2 பேரோட போட்டோவை காட்டி நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொன்னான். ஆனா அந்த போட்டோவை பார்த்த உடனே அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். அந்த ரிப்போர்ட்டர் அவன் அழறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா. அப்போ அவன் சொன்னா, அந்த போட்டோல இருக்கிறது அவனுடைய மனைவியும் குழந்தையும். அவனுடைய பேராசையால அவங்க 2 பேரையும் அவன் இழந்துட்டான்னு சொன்னான். அவன் சொன்னா, இந்த சிட்டில இன்னும் இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க. அவங்களும் கூட பணத்து மேல பேராசைப்பட்டு இவ்வளவு கேவலமான பிரிட்ஜை கட்டுறாங்கன்னு சொன்னான். இது எல்லாத்தையும் மிஸ்ஸஸ் மேத்தா மற்றும் அவனுடைய மகனுடைய ஆத்மா கேட்கும். அப்போ மிஸ்ஸஸ் மேத்தாவோட ஆத்மா சொல்லும், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கோலுவோட சாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லி மிஸ்ஸஸ் மேத்தா மிஸ்டர் மேத்தாவை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ அவனுடைய மகனுடைய ஆத்மா குறுக்க வந்து இப்படி சொல்லுச்சு, அம்மா, அப்பா நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பாவை நீங்க விட்டுருங்க. இப்போ மிஸ்ஸஸ் மேத்தா சொன்னா, சரி, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும். மிஸ்டர் மேத்தா சரின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கூட சேர்ந்து அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ப்ரூஃபை கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ் கட்டுறதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சது. மிஸ்ஸஸ் மேத்தா அப்புறம் கோலுவோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சது. மிஸ்டர் மேத்தா 6 மாசத்துல அந்த ஃப்ளைஓவர் வேலையை முழுசா முடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் நடக்கல. ஆனா ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு வரவங்களால அங்க எப்போவாவது ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருந்துச்சு.